மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமதர்ஷினி. பாஜகவோட தலைவரா இருந்த அண்ணாமலை என்னடா ரொம்ப நாளா ஆளக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம். இப்ப என்னடா மறுபடியும் ஆடு மேய்க்கவே போயிருக்காராம். அது என்ன அப்படிங்கறத மதிமுகம் டிகோட்ல விரிவா பார்க்கலாம். இந்தியாவிலேயே எங்குமே நடக்காத வகையில முதல் முறையா ஒரு அரசியல்வாதி தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கிட்ட சம்பவம் இந்தியா முழுவதுமா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது வேற யாரும் கிடையாது, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை குப்புசாமி தான். கடந்த 2011ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்ச் அதிகாரியான அண்ணாமலை லக்னோல இருக்கக்கூடிய ஐஐஎம்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. இவரு திடீர்னு தன்னோட போலீஸ் பதவியை திறந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சு ஆளும் கட்சிக்கு கடுமையான எதிர்ப்பு காட்டிட்டும் வந்தாரு. அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையை கண்டித்துதான் அண்ணாமலை தன்னை 8 முறை சாட்டையால அடிச்சிருந்தாரு. அண்ணாமலை தான் பதவியில இருந்த போதும் ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு போராடி தண்டனையுமே வாங்கி கொடுத்த சம்பவம் நடந்திருக்கு. அது எப்போ நடந்தது, எங்க நடந்தது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். கர்நாடகாவில 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியில இருந்தாரு. அப்போ பல அதிரடி நடவடிக்கைகள் எடுத்ததால சிங்கம் அண்ணா அப்படின்னு அவருக்கு செல்ல பெயருமே இருந்துச்சு. பொதுவா தமிழர்களை பிற மாநில மக்கள் அண்ணா அப்படின்னு செல்லமா சொல்லுவாங்க. அந்த வகையில கர்நாடக மக்கள் அண்ணாமலைய செல்லமா சிங்கமண்ணா சிங்கமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைப்பாங்க. அண்ணாமலையோட போலீஸ் வாழ்க்கையில ஒரு வழக்கு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2015ஆம் ஆண்டுல இருந்து 2016ஆம் ஆண்டு வரைக்குமே அண்ணாமலை உடுப்பி மாவட்ட எஸ்பியா இருந்தாரு. அப்போ பைண்டூர் அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த 17 வயசு மாணவி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துல மகளை பறிகொடுத்த தாய் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எஸ்பி அண்ணாமலை சந்திச்சு தன்னோட மகளுக்கு ஏற்பட்ட நிலைய சொல்லி கண் கலங்கி அழுதுருக்காங்க. அப்போ தன் மகளை யாரு கொன்னாங்களோ, அதாவது குற்றவாளியா இருப்பாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளோட தாய் கேட்டிருந்தாங்க. அந்த மகளோட நினைவா ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படிங்கறதுனால அண்ணாமலை இடத்துல உருக்கமா கோரிக்கையுமே வச்சிருந்தாங்க. 2 நாட்கள்லயே உங்களோட கோரிக்கை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்குமே அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அடுத்த நிமிஷமே நேரடியா களமிறங்கிய அண்ணாமலை குற்றவாளிகளை பிடிச்சு 2 நாட்கள்ல சிறையிலுமே அடைச்சிருந்தாரு. குற்றவாளிகள் 19 வயது கொண்ட இளைஞர் தான் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா இறந்த சிறுமியின் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த சிறுமியோட மக்களின் நினைவுல வாழும் வகையில அண்ணாமலை மற்றொரு செயலுமே செஞ்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, சிறுமி சார்ந்த பைண்டூர் தாலுகாவுல ஒவ்வொரு வருஷமும் 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய படிக்கும் மாணவர்களுக்கு 10,000 ரொக்க பரிசு கொடுத்திருக்காங்க. அந்த சிறுமியோட நினைவா இருக்கணும் அப்படிங்கறதுனால அண்ணாமலை செஞ்ச இந்த காரியத்தை அடுத்து மாணவியோட தாய் மன நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது அவரோட போலீஸ் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அதுக்கப்புறமா போலீஸ்ல இருந்து பணியை ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறமா அவர் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இல்லையா, அதுல இணைஞ்சு தலைவரா இருந்தாரு. அவர் தலைவரா இருந்த வரைக்குமே தமிழக அரசியல சூடு பறந்துச்சு அப்படின்லாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எங்க பார்த்தாலும் அவரோட முகம் மட்டும்தான் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. கூட்டணி கட்சியான அதிமுக முன்னாள் தலைவர்களை வாய்க்கு வந்தபடி அண்ணாமலை பேசி வைக்க கூட்டணி உடைஞ்சு போயிருச்சு. தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு. இதையடுத்து அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் பதவியிலிருந்து விலகிட்டாரு. தற்போது நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா இருக்காரு. அண்ணாமலைக்கு தேசிய அளவுல ஏதாவது ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எதுவுமே இது வரைக்குமே கொடுக்கவே இல்லை. அதுதான் உண்மை. இந்த நிலையில திருவண்ணாமலை சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலை சாமி தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். தேசிய அளவுல உங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆடு மாடோடு இருக்கேன், விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. நேரம் கிடைச்சா கோயிலுக்கு போவேன், தேவையில்லாத வேற வேலையெல்லாம் பார்க்காம என்னோட பணியை நான் சந்தோஷமா செய்யறேன், புத்தகம் படிக்கிறேன், நிறைய நேரம் கிடைக்குது, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலயே பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப விருப்பமும் கூட. மத்திய இணை அமைச்சர் பதவி வரும்போது
பொறுப்பேற்றுக் கொள்வேன். தற்போது கூண்டு கிளியா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு.